அன்பார்ந்த உலகெங்கிலும் வாழுகிற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அகத்தியராரிடம் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். இன்று நம்ம பார்க்க இருக்கிறது அம்மன் பச்சரிசி. இது மூலிகையில் மிக முக்கியமான தாவரத்தில் இதுவும் ஒன்று. இந்த மூலிகை செடியானது எல்லா பகுதிகளிலும் ஊரில் பரவலாக நீங்கள் பார்க்க முடியும். கண்கற்ற எல்லா இடத்திலும் நீங்கள் இதை காண முடியும். இதை சில பகுதிகளில் என்னென்னா பாலாடை செடி என்று கூட சொல்லுவார்கள். இதை சித்திர வல்லாதி, சித்திர பலாவி என்று கூட இதற்கு பெயர் உண்டு. இதை சில பகுதிகளில் பாலாடை செடி என்று கூட சொல்லுவாங்க. இதனுடைய தாவரத்தினுடைய பெயர் என்று கேட்டுக்கொண்டால் அம்மன் பச்சரிசி. இந்த அம்மன் பச்சரிசி என்பது பார்த்திங்கன்னா பல்வேறு மூலிகை குணங்கள் கொண்டிருந்தாலும் கூட தாய்ப்பால் சுரப்பதற்கு, பெண்கள் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பதற்கு அற்புதமான மூலிகை இந்த அம்மன் பச்சரிசி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முகப்பரு போன்ற எண்ணெய் பசப்பசு, அதே மாதிரி கால் ஆணி என்று சொல்வார்கள். நாள்பட்டு முள்ளு தைச்சிருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு நாணி மாதிரி வரும். அதனால் காலில் செருப்பு இல்லாமல் நடக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அவங்களுக்கெல்லாம் இந்த பாலாடை செடி மிக முக்கிய பங்கு வகித்தாலும் கூட ஆண்மை பெருக்கிற்கு ஒரு கைப்பிடி அளவு காலையில் எந்த உணவு எடுத்துருக்கக்கூடாது. வெறும் வயிற்றில் காலையில் 48 நாள் இதை தொடர்ந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பட்சத்தில் நிச்சயமாக பலன் கொடுக்கும். கருப்பு எள் என்று சொல்லக்கூடிய கருப்பு எள்ளை ஒரு கிலோ அதாவது ஒரு கை அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அம்மன் பச்சரிசி மூலிகையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு சம அளவாக இதை மென்று நல்ல சார் உள்ள இறங்குற அளவிற்கு மென்று, நம்ம உணவு எப்படி சாப்பிட்றோமோ அதுபோல் நல்ல மென்று சாரோடு உள்ள இறக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல ஆண்மை பலனை கொடுக்கும். இது மட்டுமில்லை, இந்த அற்புதமான மூலிகை பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளடக்கியது. எனவே அன்பு உறவுகளே, அங்கங்கே சுற்றித் திரிகிற இளைஞர்களும் பெருமக்களும் ஆண்மை பெருக்கிற்காக பல லட்சம் ரூபாய் செலவழிக்காமல் இந்த மாதிரியான சித்தர்களுடைய பரிபாஷையில் சொல்லப்பட்ட மூலிகைகளை கண்டறிந்து பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அகத்தியர் ஆரிடம்.